நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, இந்த காணொலியில எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, விஜய்க்கு ஆதரவாக சீமானுக்கு எதிராக காணொலிகள் பதிவிடும் தமிழ் பொக்கிஷம் விக்கி. யார் இந்த தமிழ் பொக்கிஷம் விக்கி அப்படிங்கறத பற்றி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம தமிழ் பொக்கிஷம் விக்கி கிட்ட சில கேள்விகள் அதை நம்ம எழுப்ப போறோம். அதை பற்றி தான் இங்க பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போலாம். அதாவது பாத்தீங்கன்னா, கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொன்னு ஒரு வார்த்தையே சொல்லுவாங்க, இந்த மனசுங்க வந்து யாரு எந்த சூழ்நிலையில எப்படி மாறுவாங்க, யாரு எப்படி இருப்பாங்க அப்படிங்கறதையும் யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி இன்னொன்னு சொல்லுவாங்க, இந்த உலகத்திலேயே உள்ள ஒரு மோசமான ஒரு உயிரினம், ரொம்ப ஆபத்தான ஒரு உயிரினம் அப்படின்னா அது வந்து மனிதன் தான் அப்படிங்கிற சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம எப்ப நம்ம உணர்றோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையிலும் சரி, நம்ம உறவுகளையும் சரி, அதை தாண்டி இப்ப அரசியல் களத்திலையும் சரி, அரசியல் களத்துல வந்து தொடர்ந்து உடன் பயணிப்பவர்கள், திடீர்னு வந்து எதிராக மாறக்கூடியவர்கள், இப்படி இதெல்லாம் பார்க்கும்போதுதான் ஆமா இல்ல இதெல்லாம் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள், இந்த பழமொழி எல்லாமே உண்மைதானே அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து உணர்த்தக்கூடியதா இருக்கும். அப்படிதான் நம்ம இன்னைக்கு அரசியல் களத்துல நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம். நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவாக செயல்பட்டவர்கள் இன்னைக்கு எதிராக செயல்படுவது, மாற்று இன்னைக்கு இருப்பது அப்படிங்கறத நம்ம தொடர்ச்சியா பார்த்து வந்துட்டு இருக்கோம். அப்படி அந்த வகையில இந்த விக்கியை வந்து நம்ம எப்படி அறிஞ்சிருப்போம் அப்படின்னா, தமிழ் பொக்கிஷம் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமா நம்ம வந்து அறிஞ்சிருப்போம். பல விஷயங்களையும், பல உலக அரசியல், பல விஷயங்களை வந்து பேசுவாரு. அதன் பிறகு இப்ப அரசியல் சதுரங்கம் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமா அரசியலை பற்றி வந்து நிறைய காணொலிகள் வந்து போட்டுட்டு இருக்காங்க. சரி, பரவாயில்ல, உலக அரசியல் எல்லாம் பேசுறாரு, எல்லா பல விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்காரு. அரசியல் சதுரங்கம் மூலமா இன்னைக்கு அரசியலையும் பற்றி பேசிட்டு இருக்காரு. நல்ல ஒரு அரசியல் புரிதல் உள்ளவர், அரசியல் தெளிவு உள்ள நபர் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பல நாம் தமிழ்ச்சி உறவுகளும் அவருடைய காணொலியில வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அவருடைய காணொலியில் இறுதியில பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தையை, ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துவாரு. ரொம்ப உணர்ச்சி பூர்வமான ரொம்ப அழகான வார்த்தை. நல்ல விஷயங்களை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வார்த்தை. ரொம்ப நல்ல வார்த்தை தான். அப்படிப்பட்ட அந்த வார்த்தையெல்லாம் நம்ம கேட்கும்போது பரவாயில்ல, ஒரு நல்ல ஒரு சமூக சிந்தனையோடு, நல்ல ஒரு பொதுவான சிந்தனையோடு உள்ள ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இப்ப சமீபத்தில் அவருடைய காணொலி எல்லாம் பார்க்கும்போது, என்ன இவ்வளவு அரசியல் தெளிவு உள்ளவர், அரசியல் புரிதல் உள்ளவர் பார்த்தா, கடைசியில் அண்ணன் சீமான் அவர் சொன்ன மாதிரி ஒரு கூமுட்டையா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்க்க தோணுது சில காணொலியில பார்க்கும்போது. இப்ப சமீபத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இந்த காஷ்மீர் தாக்குதலை பற்றி ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருந்தாரு. அதுக்கு வந்து சீமான் பேசினது சரியில்லை, சீமான் இப்படி பேசலாமா, இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வந்து ஒரு தேசப்பற்று வேணும், தேசபக்தி வேணும், தேசப்பற்று உள்ளவர்கள் வந்து சீமானுடைய இந்த கருத்தை வந்து ஆதரிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காணொலி போட்டிருந்தாரு. அது இந்த இடத்துல விக்கிட்ட எனக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, எனக்கு வந்து தேசப்பற்று எப்ப வரும், எப்படி வரும்? அது ஒரு தேசம், ஒரு நாடு வந்து என் மீது, ஒரு தனி மனிதன் மீது ஒரு அக்கறை உள்ளவனாக இருக்கணும். அப்பதான் எனக்கு வந்து தேசத்தின் மீது ஒரு பற்று வரும், ஒரு அக்கறை வரும். அப்படிங்கும்போது இந்த இந்தியா அப்படிங்கிற நாடு தமிழர்களை எப்படி பாக்குது, மற்ற மாநிலங்களை எப்படி பாக்குது, தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் எப்படி பாக்குது? அதாவது மாற்றான் தாய் பிள்ளையாக தான் பாக்குது, மாற்றான் பிள்ளையாக தான் பாக்குது. அது இன்னைக்கு வந்து நம்ம பல வரலாற்றுல பல நிகழ்வு மூலமா நம்ம வந்து உணர்றோம். ஏன் குறிப்பா அந்த அத்வானி இருக்காரு பாத்தீங்களா, அவரே வந்து சொல்லியிருக்காரு, தமிழர்கள் வந்து நமக்கு எதிரிகள், 2000 ஆண்டு கால நமக்கு எதிரிகள் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்காரு. இதையும் வந்து அண்ணன் சீமான் அவர் சொல்லதான் நம்ம கேட்டிருப்போம். அப்படிங்கும்போது இந்த இந்தியா அப்படிங்கிற நாடு நம்ம தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் எப்படி பாக்குது? இப்ப இந்த இலங்கை போராக இருந்தாலும் சரி, இல்ல 850 மீனவர்கள் வந்து இலங்கை கடற்படையில சுட்டுக் கொல்லப்பட்டதும் சரி, பல பிரச்சனைகள் இங்க வந்து நம்ம தமிழ்நாட்டு வளங்களுக்கு எதிரான இங்க ஆலைகள், பல விஷயங்கள் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இதையெல்லாம் பார்க்கும்போது இங்க இந்த இந்தியா அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் எப்படி பார்க்குது அப்படிங்கறத நம்ம வந்து உணர முடியுது. இப்படி இருக்கும்போது ஒரு புரிதல் உள்ள ஒரு நபரா பார்க்கும்போது எப்படி வந்து இந்தியா மீது, தேசத்தின் மீது எப்படி நமக்கு வந்து ஒரு பற்று வரும், எப்படி ஒரு நேசம் வரும்? அப்ப இந்த இடத்துல தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு தேசப்பற்று, நாட்டுப்பற்று அப்படின்னு பேசுறவங்களையும், இந்த நடிகர் பின்னாடி போறவங்களையும், நடிகர்களுக்கு ஆதரவாக பேசுறவங்களையும் நம்ம வந்து நம்பவே கூடாது. அவங்ககிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கணும். அந்த வகையில சீமான் பேசுறது தப்பு அப்படின்னு பேசின இந்த விக்கி அடுத்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவா ஒரு காணொலி போடுறாரு. விஜயால் அதிர்ந்த கோவை அரசியல் அப்படிங்கிற மாதிரி விஜய்க்கு ஆதரவா ஒரு காணொலி பதிவு பண்றாரு. அப்ப ஒரு அரசியல் தெளிவு உள்ளவங்க, அரசியல் புரிதல் உள்ளவங்க நிச்சயம் வந்து விஜயை ஆதரிக்க மாட்டாங்க, விஜயுடைய அரசியலையும் ஆதரிக்க மாட்டாங்க. அவர் ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு இல்லாத ஒரு நபரா தான் இன்னைக்கு விஜய் வந்து இருக்காங்க. அவருடைய ரசிகர்களும் அந்த மாதிரி தான் இருக்காங்க. இப்ப சமீபத்தில் இந்த கோவையில் நடந்த நிகழ்வுகள் நம்ம பார்த்தோம், ஒரு கோமாளித்தனமான நிகழ்வா தான் இருந்தது. அப்படி இருக்கும்போது எந்த ஒரு மனநிலையில விஜய்க்கு ஆதரவா வந்து காணொலி போடுறாரு, விஜய்க்கு ஆதரவா பேசுறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம கிட்ட இருக்கு. இப்படி விக்கியினுடைய இந்த செயல்பாடுகள் எல்லாம் பார்க்கும்போது, காணொலியை பார்க்கும்போது விக்கிக்கு உண்மையிலேயே அரசியல் அறிவு இருக்கா, அரசியல் தெளிவு இருக்கா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. எந்த ஒரு மனநிலையில விஜய் வந்து ஆதரிக்கிறாங்க? ஒரு 15 வருட கால ஒரு தொடர் ஒரு உழைப்பு, ஒரு தொடர் ஒரு அரசியல் முன்னெடுப்பு, அனைத்து மக்களுக்காக, அனைத்து உயிர்களுக்காக, இந்த உள்ளூர் அரசியல் இருந்து உலக அரசியல், அனைத்து அரசியலையும் வந்து இன்னைக்கு மக்களுக்கு வந்து கற்பிச்சுட்டு இருக்காரு. ஒரு அரசியல் ஆசானை போல செயல்பட்டு இருக்காரு அண்ணன் சீமான் அவர்கள். அவர் மேல விமர்சனம் வச்சுட்டு ஒரு கொள்கை கோட்பாடு இல்லாத விஜயை வந்து ஆதரிக்கிறீங்க அப்படின்னா, உங்ககிட்ட உங்களுடைய நிலைப்பாடு என்ன, உங்களுடைய அரசியல் புரிதல் என்ன, நீங்க எந்த மாதிரி சமுதாயத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்ப இந்த கோமாளித்தனத்தெல்லாம் பாத்தீங்கல்ல, அந்த மாதிரி தான் நீங்க தமிழ்நாடு இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்களா?
ஆனா சீமான் வந்து எப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காரு, எப்படிப்பட்ட ஒரு இளைய தலைமுறையை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் பாருங்க, சீமான் பின்னாடி இருக்கக்கூடிய இளைஞர்கள், தம்பி தங்கைகள், அவங்க எப்படி இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய இளைஞர்கள், அவங்க எப்படி இருக்காங்க. ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க, ஒப்பிடவே முடியாது. ஏன்னா மலைக்கும் மடுவுக்குமான ஒரு வித்தியாசமா இருக்கும். இது வந்து ஒரு அரசியல் புரிதல் உள்ள ஒரு கருத்தில் மிக்க ஒரு தெளிவான கூட்டம். இது ஒரு அரசியல் கோமாளி கூட்டம். அப்படி இருக்கும்போது நீங்க எந்த ஒரு நோக்கத்துல நீங்க வந்து விஜய் வந்து ஆதரிக்கிறீங்க அப்படிங்கறது எனது ஒரு கேள்வி. இப்படி நீங்க விஜய் ஆதரிக்கிற நீங்க அரசியல் பேசவே தகுதி இல்லாதவர் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். நான் வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதன், அரசியல் பற்றி பெருசா புரிதல் இல்லாத ஒரு நபர் தான். ஆனா எனக்கு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தெளிவு, அரசியல் புரிதல் கூட இப்படி பல விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிற உனக்கு வந்து உங்களுக்கு வந்து இல்லையே அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வருத்தமா இருக்கு. அதனால நண்பர்களே, இப்படிப்பட்ட நபரை வந்து நம்ம அடையாளம் கண்டு அவளை வந்து நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கறத நான் கேட்கிறேன். அதனால நமது கட்சி உறவுகள் நமக்கு வந்து நல்லா தெளிவா தெரியும். நாம் தமிழ் கட்சி அரசியல் தான், அண்ணன் சீமான் அவர்களுடைய அரசியல் தான் தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படிங்கறத இந்த இடத்துல நான் வந்து தெளிவுபடுத்திக்கிறேன். அதே சமயத்துல இந்த பாகிஸ்தான் விஷயத்துல நம்ம என்ன ஒரு கருத்து, நம்ம தம்பி தங்கைகள் வந்து என்ன மாதிரி முடிவு எடுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து நியாயத்தின்படி தர்மத்தின்படி தான் நம்ம பேசுறோம். இப்படி பேசும்போது அது இயல்பாகவே பாகிஸ்தானுக்கு ஆதரவா பேசுற மாதிரி என்ன ஒரு நிலைப்பாடு தோன்றும். ஆனா அதை தாண்டி இருக்கக்கூடிய யதார்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம வந்து தர்மத்தின் வழி பேசுறோம். ஆனா பாகிஸ்தான் நாட்டினுடைய மனநிலையை பாருங்க. இன்னைக்கு நம்ம தமிழர்கள் நாம இருக்கோம், நம்ம தமிழர்களை வந்து அவங்க எப்படி பார்ப்பாங்க. ஆனா இங்க இந்தியாவில் உள்ள வட இந்தியர்கள் நம்மள வந்து தமிழர்களை வந்து எதிரியா தான் பார்ப்பாங்க. நம்ம தமிழர்களை வந்து இந்தியர்களாக அவங்க ஏற்க மாட்டாங்க, இந்தியர்களா பார்க்க மாட்டாங்க. ஆனா அதே சமயத்துல பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழர்களை வந்து இந்தியர்களா தான் பார்ப்பாங்க. இவங்க வந்து தமிழர்கள், இவங்க வந்து மனிதநேயவாதிகள், இவங்க வந்து ஒரு நியாயத்தின்படி தர்மத்தின்படி பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்க்க மாட்டாங்க. அப்ப இந்தியர்கள் மீது அவங்க தாக்குதல் தொடுத்தாங்க அப்படின்னா அது நம்ம தமிழர்களையும் சேர்த்து தான். அதனால இந்த விஷயத்துல இந்தியாவுக்கு ஆதரவாக, இந்திய அரசாங்கத்தின் ஆதரவாக தான் நம்ம வந்து இருந்தாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்ப இந்த விஷயத்துல நமது தம்பி தங்கைகள் வந்து இது கொஞ்சம் தெளிவா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனது கருத்தா நான் பதிவு பண்றேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துலையும் கீழே வந்து பதிவிடுங்க. சரி நண்பர்களே, இந்த தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ள தான் இந்த காணொலி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.